அதிமுக ஆட்சியின் போது தமிழகத்திற்கு மத்திய பாஜக அரசு அதிக நிதியை வழங்கியதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் எம்ஜிஆர் திடலில் மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, விவசாயிகளுக்கு என எந்த ஒரு திட்டத்தையும் திமுக அரசு கொண்டு வரவில்லை என்றும், அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் திமுக அரசு தடுத்து நிறுத்து வேலையை பார்த்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கஞ்சா விற்காத இடமே இல்லை என்ற வகையில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் சாடினார். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாத திமுக அரசின் ஆயுட்காலம் இன்னும் 7 மாதங்கள் மட்டுமே உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்ல. இந்த போதைக்கு அடிமையாகி எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே அல்ல. இன்றைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் நாம் பார்ப்பது தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலை, இன்றைக்கு இதைத்தான் நாம் பார்ப்போம். ஆனா இன்றைய தினம் கொலை நிலவரம் என்ன நிலவரம் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வருகிற செய்தி பார்த்து மக்கள் அதிர்ந்து போயிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இதுல 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? திமுக ஆயுள் காலம் இன்னும் 7 மாசம் தான் இருக்குது. இந்த 7 மாசத்துல இதை எப்படி நிறைவேற்றுவீங்க? இதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பரப்புரை மேற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் வாரிசு அரசியல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் துணிந்து விட்டதாக தெரிவித்தார். வழக்குகளில் வாய்து வாங்கும் திமுக அமைச்சர்களுக்கு உச்சநீதிமன்றம் குட்டு வைத்ததாக கூறினார். சதுரங்க வேட்டை திரைப்படம் பாணியில் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் மு.க.ஸ்டாலின் என்று கடுமையாக விமர்சித்தார். திரு ஸ்டாலின் குடும்பம் என்ன? வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், மன்னர் ஆட்சி. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில திரு கருணாநிதி இருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய வாரிசு திரு ஸ்டாலின் வந்தார். அதுக்கு பிறகு உதயநிதி வந்திருக்கிறார். அவர் என்ன திமுகவுக்காக கஷ்டப்பட்டு உழைத்தார். ஆக ஸ்டாலின் அவர்களே, இனி இது நடக்காது. வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் துணிந்து விட்டார்கள். நேற்றைய பரப்புரையின் இறுதியாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியின் போது தமிழகத்திற்கு மத்திய பாஜக அரசு அதிக நிதியை வழங்கியதாக தெரிவித்தார். திமுக கூட்டணி பாஜகவை மதவாத கட்சி என மடைமாற்றுவதை விட்டுவிட்டு அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்தால் அதற்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எங்களை பத்தி பேசு, நாங்க பதில் சொல்ல தயாராகிறோம். 2011 2027 வரைக்கும் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கிறோம். எங்களை பற்றி பேசு, நான் பதில் சொல்ல தயார். நீங்க எந்த இடத்துல கூப்பிட்டாலும் நான் வரேன். எங்களுடைய ஆட்சியில எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கின்ற காரணத்தினாலதான் நீங்க பாரதிய ஜனதாவை மையமாக வைத்து மதவாதம் என்று சொல்லி மக்களை மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறீங்க. ஒருபோதும் மக்களை ஏமாற்ற முடியாது. எங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கேட்ட நிதியை கொடுத்தார்கள். தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான நிதியை விடுவித்தார்.